வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து கர்த்தருக்கு எப்படி புத்தியுள்ள ஆராதனை செய்வது என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இது ஒரு நாள் எடுக்கிற சப்ஜெக்டில் இட் இஸ் டு கோ ஆன். வி ஹாவ் டு இது மெடிடேட் டே அண்ட் நைட். இது எப்படின்னா தியானித்து நம்மளை மாற்றிக்கொள்வது, வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானிக்கிறது. இதில் முதல்ல வாசித்தோம், யோசுவாவிலே படித்தோம், இதன் வழி நீ நடந்தால் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து கொள்வாய் என்று கர்த்தர் அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அதே வசனத்தை தான் இங்கேயும் சொல்றாரு, எல்லா இடத்துலையும் சொல்றாரு. வேத வசனத்தின்படி, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இயேசுவும் சொல்கிறார். மத்தேயு, let us turn our Bibles to Matthew 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியல்லாத மனுஷனுக்கு ஒப்பிட போடப்படுவான். பெருமழை பொழிந்து சொரிந்து பெருவெள்ளமாக வந்து காற்று அடித்த போது அந்த வீட்டின் மேல் மோதினுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்றது. இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தாலும், ஆகையால் 24வது வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலின் மேல் கட்டின தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். இது இயேசு சொல்கிறார். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது. அதாவது பெருவெள்ளம் வரதான் செய்யும், பெருமழை பெய்யதான் செய்யும். எல்லாரும் நல்லவங்க வாழ்க்கையிலையும் சரி, கெட்டவங்க வாழ்க்கையிலையும் சரி, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது நடக்க தான் செய்யும். பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அது நல்லா புரியணும். வசனத்தின்படி செய்தா வெள்ளம் வந்தாலும் மோதினாலும் அது விழமாட்டோம். ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் அசையாது. அதே தான் இன்றைக்கும் படிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முறை வேதத்தை படித்து விட்டு செய்கிற காரியம் இல்லை. இது அனுதினமும் தியானித்து கொண்டும் இதில் போட்டிருக்கோம். யோசுவால மெடிடேட் இன் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கோம். மெடிடேட்னா அதை எடுத்து ஹீப்ரூ மீனிங்ல பார்த்தா நல்லா சாப்பிடு. ஒரு மாடு என்ன செய்யுது அது மாதிரி சாப்பிடு, அதை மெல்லு சாப்பிடு, திருப்பி கொண்டு வந்து சாப்பிடு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு மாடுக்கு 5 வயிறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா போட்டு ஜீர்ணிச்சுட்டு இருக்கணும். அது மாதிரி நம்மளும் ஒவ்வொரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டு நம்ம இன்னும் வி கான்ட் சேஞ்ச் லைக் தட். அந்தபடி தான் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு இது வந்தது. ஒரு வசனத்தை நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு வசனத்தை விளக்குற போது உடனே இது சும்மா இதே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இல்லை, இது பேசுறது இல்லை, அது புரியாததுனால தான் பேசுவோம். புரிஞ்சா நீ வெற்றிகரமாக ஜீவிப்ப, புரிஞ்சுட்டா உனக்கு நீ வெற்றிகரமாக ஜீவிப்ப. இதே பேசிட்டு இருந்தோம்னா அது பேசுறது புரிகிற வரைக்கும் பேசணும். இப்போ ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் புரியலன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கல அப்படின்வீங்க. சரி, அது மாதிரி தான் இங்கேயும் இங்கே போட்டிருக்குது. ரோமர் 12:1 அப்படி எப்படி இருக்கன்றது அது போன பகுதியில் பார்த்தோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை நல்லா நினைச்சுக்கோங்க, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான சரீரத்தை பரிசுத்தமும் தவறான இச்சைகளுக்கு உட்பட பண்ணாமல் இருந்து சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது வேண்டிக் கொள்ள வேண்டியதில்லை, கட்டளையிட வேண்டியது. ஆனாலும் அந்த இடத்துல பவுலுக்கு நல்லா தெரியுது, இந்த இடத்துல இவங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு ஜனங்களுக்கு, அதான் வேண்டிக் கொள்கிறேன்னு போட்டிருக்குது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் வர்ஷிப் பண்ற ஒவ்வொருவரும் தங்க மனசுக்குள்ள வரும்போது, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது, அவருக்குள் பிரசன்ஸ்குள்ள போகும்போது எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், என் சரீரம் எப்படி இருக்கணும், என் ஆத்மா எப்படி இருக்கணும், என் சிந்தை எப்படி இருக்கணும், எப்படி உள்ள போகணும், இந்த மாதிரி போகும்போது தான் நம்ம வெற்றியோட ஜீவிக்க முடியுமே தவிர்த்து
சும்மா வர்ஷிப் போகணும்னா கை தட்டி 2 பாட்டு பாடி நல்ல மியூசிக் போட்டு நோ, திஸ் இஸ் நாட் வைஸ் வர்ஷிப். இதுல கர்த்தர் பிரியமா இருப்பார் சொல்ற. அவர் கர்த்தர் வேற மாதிரி பாக்குறாரு, உங்க சிந்தைகளை பாக்குறாரு. ரெண்டாவது, அவர் உள்ளுக்குள்ள டீப்பா உன்னோட ஹார்ட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உன் இருதயம் எப்படி வேலை செய்கிறது பார்க்கிறார். நீங்கள் இப்பஞ்சபட்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்மையும், காட்ஸ் குட், ஒன்னு மனுஷனுக்கு குட் தெரியும். ரெண்டாவது, மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதாவது இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்க B2B அப்படின்வாங்க, B2C அப்படின்வாங்க, பிசினஸ் டு கஸ்டமர், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுல கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஆகவே இந்த நன்மையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்க நன்மையானது, அது பெரிய காரியமா இருக்கிறது. நன்மையும் பிரியமும், அவருக்கு பிரியம், நமக்கு 1000 பிரியமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமாய் இருக்கிறத நீ செய். அப்பதான் அவர் சொல்றாரு, இப்படி செய்யும் போது பெருமழை வந்தாலும் நீ அசைக்கப்படாம நிற்ப. உனக்கு உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி தெரியாது, உன் எதிர்காலத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும். அது என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்குது. நீ என் வார்த்தையின்படி கேட்டு நடந்தீன்னா அது நல்லா இருக்கும். என் வார்த்தையின்படி கேட்டு நடக்காம நீ முன்னிஷ்டப்படி நடந்தீன்னா அதுவும் நம்மகிட்ட தான் இருக்குது, அதுவும் நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது போல ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆதாம் பழம் சாப்பிட அவர் தடுத்திருக்க முடியும், அவர் தடுக்க விரும்பவில்லை, அவனை ரோபோவை படைக்கல. ஆகவே அவன் சாய்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அவன் கையில விட்டுட்டாரு. இன்னைக்கு நம்மகிட்டையும் அதே தான் விடுறாரு. அதான் தேவனுடைய நன்மை என்னன்னு சொல்லணும். இப்ப தேவனுடைய நன்மையே இந்த பழம் சாப்பிடுற விஷயத்துக்கு நேரா திருப்போம். தேவன் சொன்னார், அந்த பழத்தை சாப்பிட வேணாம், அந்த சாப்பிட வேணான்னு சொன்னாரு. அது தேவனுடைய நன்மை, அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியம் என்னன்னா, அது பழம் சாப்பிடக்கூடாது, அதான் பழம் சாப்பிடக்கூடாது. பிரியமும் பரிபூர்ணமான, எனக்கு பிரியம், ஆதாம் அதை புசிக்க மாட்டான் இப்படின்னு கர்த்தர் நம்ம ஆதாமை குறித்து வச்சிருக்கிற நன்மையான காரியங்களை அவன் விட்டுவிட்டான். இதுதான் அவன் செய்த தவறு. நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப இது எப்படி புதிதாகணும்னா, நீ வசனத்தை படிச்சு 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 படிச்சு, நான் ஏன் இதை சொல்றேன் படிச்சேன்னு எத்தனை முறை படிச்சு சொல்றாருன்னு சொல்லாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு மண்டையில ஏறும். ஒரு தடவை வசனத்தை படிச்சு, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், ஒரு நாளைக்கு 10 சாப்டர் படிக்கிறேன். இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் தட் வே. ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து தியானிக்கணும். ஸோ பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிகிறதுனாலே, பகுத்தறியணும். இப்படி நான் செய்தேன்னா நான் ஆதாம் மாதிரி உழுது போயிடுவேன். இப்படி நான் செய்தேன்னா நான் ஏவாள் மாதிரி போய் ஆதாமுக்கு கட்டளை கொடுத்திருக்காரு, ஆதாம் சொன்னாரு, இருந்தும் கேட்காம ஏவாள் போய் பழத்தை சாப்பிட்டு வந்துட்டாங்க. அது தவறு. சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ செய்யாத, இந்த மாதிரி காரியத்துல செய்யாத, உனக்கு அதீத ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் நீ ஞானமா நடந்து கொள்ளு அப்படின்னா. அதிகம் ஞானம் பெற்ற மனுஷன் அதிக தவறுகளை செய்தார். சோ பகுத்தறியத்தக்கதாக, அதான் பகுத்தறியணும் ஒவ்வொரு காரியத்தையும். இப்படி செய்தா இந்த காரியத்தின் விளைவுகள் எனக்கு இப்படி வரும், இப்படிதான் வரும். இப்படி வரும்போது நான் எங்க இருப்பேன்? நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னால தேவனை பிரியப்படுத்துகிறேனா, இல்லை என்ன பிரியப்படுத்த பாக்குறேனா, இல்லை எனக்கு தேவனுக்கு பிரியம்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பிரியத்தை நான் செய்கிறேனா? இதெல்லாம் தான் பகுத்தறிகிறது. இப்ப பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம் பகுத்தறிய நான் உண்மையா ஒரு மனுஷன் தன்னோட பேசிக்கொள்வான். மனுஷன் தன்னுக்குள்ள பேசி, இப்ப நானே எனக்குள்ள பேசுகிறேன்னா எப்படி பேசுவேன்னா, ஜான் சாமுவேலே, நீ உண்மையாவே கர்த்தருடைய சித்தம் செய்கிறாயா, இல்லாட்டி நீ இஷ்டப்படி செய்றியா? இந்த காரியம் எனக்குள்ளதான் நான் தான் தியானிக்க முடியுமே தவிர்த்து இன்னொரு பாஸ்டர் சொல்றதுனால நீங்க கேட்க முடியாது. நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களே உட்காந்து அந்த வசனத்தை, பாஸ்டர் சொல்லுவாரு, அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்துட்டு, என்னத்துக்காக அந்த ஆள் பிரசங்கம் அப்படி பண்ணாரு,
எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பகுத்தறியத்தக்கதாக நான் பகுத்தறிந்து என்னுடைய வாழ்க்கையை பகுத்தறிந்து என்னுடைய செய்கைகளை பகுத்தறிந்து தென் என் மனம் புதிதாக நான் இப்படி நடந்தா கர்த்தருக்கு பிடிக்காது, நான் பழம் சாப்பிட்டா கர்த்தருக்கு பிடிக்காது, நான் இது பண்ணா கர்த்தருக்கு பிடிக்காது, நான் இப்படி நடந்தால் கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இப்படி பகுத்தறிய முடியாது. அப்ப இது பகுத்தறிய அறிய என்ன ஆகுனா உங்க மனம் புதிதாகும். யூ ரினியூ யுவர் மைண்ட். ரினியூ பண்ணி பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்கள். இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும்.